ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/7/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய புத்தியும் சுத்தமாகும், தெய்வீக குணங்களும் தாரணையாகும். ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவு. எல்லாமே இல்லை, சொர்க்கத்தின் ஆஸ்தி படிப்பின் மூலமாக வருதுன்றாரு. அந்த படிப்பு தெய்வீக குணமாக தாரணை ஆகிறதுனால, ஆனால் அது தாரணை ஆகணுன்னாலே புத்தி தூய்மையாக இருக்கணும். புத்தி தூய்மையாக இருக்கணும்னா நினைவு. ஸோ எல்லாத்துக்கும் விதை பார்த்திங்கன்னா நினைவு தான். அதனால் தனிமையில் உட்காந்து எனக்குள்ளே எவ்வளவு தெய்வீக குணங்கள் வளர்த்துக்கிட்டேன் பாபா குழந்தை ஆன பிறகு அப்படின்னு கேளுங்க. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இல்லாத தெய்வீக குணங்கள் என்னென்ன எனக்குள்ளே வந்திருக்குது, அப்படி வரலைன்னா என்ன தான் பண்ணிங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஸோ இன்றைக்கி இந்த குணம் இருக்கக்கூடாது. அதுலேயும் 2 நாள் முன்னாடி சொன்னார், நீங்கள் சுகம் கொடுக்கலனாலே துக்கம்தான் கொடுக்குறீங்க, இனிமையாக பேசலைனாலே அது துக்கம்தான், நீங்கள் அவங்கள துக்கப்படுத்துகிற மாதிரி பேச தேவையில்லை, இனிமையாக பேசலைனாலே துக்கம்தான்ற. ஆத்மாவை பார்க்கலனாலே நீங்கள் பண்ணுறது பாவம்தான்றார். ஸோ அதுதான் தெய்வீக பார்வை, தூய பார்வைன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். கேள்வி, குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடாத மிக மிக மோசமான குறை என்ன? அசுரத்தனமான குறை என்ன? அதுக்கு பதில் பாபா சொல்கிறாரு, ஒருத்தர்கிட்ட ரொம்ப ரஃப்பாக பேசுறது இருக்குது பாருங்கள், அப்படியே ரொம்ப கடினமாக, அப்படியே ஈட்டி மாதிரி ஒரு வார்த்தையும் இருக்குன்னுவாங்களே, அந்த மாதிரி பேசுகிறது மிக மிக அசுரத்தனமான குணம் அப்படின்னு பாபா சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இல்லை? இப்போ தான் 2 நாள் முன்னாடி சொன்னதை நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ அது சம்மந்தமாகவே வருது. இனிமேல் பேசாட்டினாலே துக்கம் கொடுக்குறீங்க, இதில் வேற ரொம்ப மனசை காயப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறீங்கன்னா அது பயங்கரமான அசுர குணன்றார். இதை பூதம்னு சொல்லலான்றார். எப்போ பூதம் யாருக்குள்ளேயாவது பிரவேசம் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் போகும். அதே மாதிரி தான் இந்த பூதமும். அந்த பூதமாவது ஓட்டிடலாம், இந்த பூதத்தை எங்கே ஓட்டுறது? நீங்கள் தான் ஓட்டணும். வெளியில் இருக்கிறவனை வச்செல்லாம் ஓட்ட முடியாது. அதனால் நீங்கள் அதிலிருந்து விலகணும். இல்லை, இது ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது பூதம். அதனால் அந்த பூதத்திலிருந்து விலகி நில்லுங்கள், உங்களுக்குள்ளே பிரவேசமாகாதபடி. உங்கள் வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வரவே கூடாதுன்ற மிகப்பெரிய ஸ்ரீமத் அது. அதனால் எவ்வளவு முடியுமோ நீங்கள் பண்ண வேண்டிய பயிற்சி, நான் வீட்டுக்கு போகணும், ராஜ்யத்துக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், புது ராஜ்யத்துக்கு போகணும். இதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வீட்டுக்கு போகுது ஆத்மா, எதுக்கு இங்கே இருக்கிறவங்களோட உனக்கு கணக்கு வழக்கு இருந்தால் தானே நீங்கள் பேசுகிறதுக்கு. இங்கே இருக்கிறவங்களோட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. போட்டில் ஏறி உட்காந்தாச்சு, அமைதியாக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பேசுகிறவங்களாம் போட்டுக்கு வெளியிலேருந்து விஷக்கடல்லேருந்து பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட நாம் எதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருப்பானே? போய்கிட்டே இருக்கணும், ராஜ்யத்துக்கு போகணும். அப்போ வெளி உலகத்தை சார்ந்தவர்கள் மோசமாக தான் பேசுவாங்க, மோசமாக பேச வைக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் போகிற இடத்துல அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தை தான் உங்ககிட்ட இருந்து வரணும். இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிற பயிற்சி பண்ணணும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் எதனால் கோபப்பட்டு கடுமையான சொற்களை பயன்படுத்த போகிறீங்க? ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் இந்த உடம்பை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்.
ஸோ உடம்பை மட்டுமில்லை, இந்த உலகத்தையே விடணும். அதனால் உடலை மட்டுமில்லை, இந்த உலகத்தையே மறக்கணும். இதுதான் பயிற்சி. எப்படி மறக்கிறது? பார்த்தும் பார்க்காம இருக்கணும், சொர்க்கத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். எப்போ உடம்பில் ஒரு கோளாறு வருதோ, இப்போ தானாகவே உங்களுடைய புத்தி என்னாகும்? உடம்பு பக்கம்தான் இழுக்கப்படும். இல்லை, இப்போ வயிற்று வலி வருது, நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா? இப்போ எங்கே பிரச்சனையோ மூட்டு வலி வருதுன்னா அங்கே தானே உங்களுடைய கவனம் போகும். பாபா சொல்றார், முயற்சி செஞ்சு அதை மறங்க. அப்போ என்ன முயற்சி பண்ணணும்? ஆத்மா நான்றதில் கவனம் கொடுக்கறதும் உலகத்துக்கு சக்தி கொடுக்கறதுலையும் பிஸியாக இருக்கும்போது உடல் வலி இருந்தால் கூட உங்களுக்கு அதில் கவனம் போகாதுன்ற. அதற்கான வைத்தியமெல்லாம் பாருங்கள், ஆனால் உங்களுடைய கவனம் பெருசாக உடம்புக்கு போகக்கூடாது. அப்படி இந்த உலகத்தையே மறக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி நம்ம பயிற்சி பண்ண கடைசி நேரத்தில் எதுவுமே உங்களை பயமுறுத்தாது. ஃபுல் ஆத்ம உணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா. அதுக்கு தான் ஆத்மாபிமானி பயிற்சி பண்ணுங்க. ஆத்மாவுடைய வீட்டையும் ஆத்மா போகிற சொர்க்கத்தையும் மட்டும் நினைங்கன்றார். ஸோ இந்த மாதிரி உடலையும் உலகத்தையும் மறக்கிற பயிற்சி அதிகாலையிலே நீங்கள் பண்ணணும். நான் வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு நாம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சந்நியாசம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஞானம் கிடைச்சிருக்குது. இதில் ஒன்றும் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லையே. ஞானம் இவ்வளோ தானே. 5000 வருஷம் நடிப்பை நடித்து முடித்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஞான பாயிண்ட் வரலன்னா இதை விட பெரிய ஞானம் என்ன இருக்குது? வீட்டுக்கு போகணும், போக போகிறது ஆத்மா. எதையும் புத்தியில் சுமந்துட்டு போகக்கூடாது, லேசாக போகணும். அதுக்கு பாபா, வீடு, சொர்க்கம் 3 தவிர எதையும் நினைக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு கவலை மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்ற. இந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். மற்ற எந்த கவலையும் நமக்கு கிடையாது. சொத்து போச்சுன்னா கவலை இல்லை, கணவன் மனைவி குழந்தை இறக்குறாங்க, நோயில் வாடுறாங்க, அதெல்லாம் கவலை கிடையாது. அப்படியே வீட்டுக்கு போயிடணும், எதையும் நினைக்காம. இந்த ஒரு கவலை தான் இருக்கணும். ஒரு சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை மேலே, அந்த குழந்தை ரொம்ப அப்படியே குழந்தை மாதிரியே இருக்கும். வயசாகிடுச்சு, பட் ஒரு நோயினால் அப்படி இருக்கும் மனசால். ஸோ அதனால் அது பிடிச்சி இழுக்குதுன்றதுனால அந்த சிஸ்டர் அந்த குழந்தைய பார்க்குறதே இல்லை. பார்த்தே பல வருஷம் ஆச்சுன்றாங்க. அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்தாலே இவங்க போய் ஒளிஞ்சிக்குவாங்களாம். ஸோ எவ்வளோ எச்சரிக்கை உணர்வுன்னு பாருங்கள். நீங்கள் உடம்பில் என்ன தான் கஷ்டம் வந்தாலும் இந்த பயிற்சி உங்களால் பண்ண முடியும். ஜானகிதாதி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எனக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியே இல்லை, பரந்தாமத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குன்னாங்க. இப்போ ரொம்ப சீரியஸான நிலையில் அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிற நினைவே இல்லை, பரந்தாமத்தில் இருக்கிறன்னு என்ன அர்த்தம்? உடல் வலி எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ அதுதான் மனதினுடைய அற்புதம்ன்றாங்க. அந்த மனதை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த அதிசயம் நடக்கும். நீங்கள் இல்லவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுன்றார். உங்களுக்கு ஒரு உடம்பே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுன்றார். இது எவ்வளோ அற்புதமான ப்ராக்டிஸ். அதனால்தான் உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே வெறும் ஆத்மான்னு நினைங்க. உடம்புன்றத மறந்துடுங்க. அப்போ தான் நாளைக்கு நோய்கி வரும்போதும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ரொம்பலாம் நேரம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. திடீர்னு நிறைய பேருக்கு பேரலைட்டிக் அட்டாக் வருது, அது இதுன்னு வருது. எந்த நேரம் வேணாலும் நமக்கு தெரியாதே நாடகத்தில் அர்த்தம் என்ன இருக்குதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஆத்ம உணர்வில் வர்றது தானே புத்திசாலித்தனம்.
நாம் இப்போ வீட்டுக்கு போகணும். அப்பாவுடைய உதவியும் இருக்குது, பிரம்மா பாபாவுடைய உதவியும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கிது. ஆனாலும் நீங்களும் சுய முயற்சி பண்ணணும் இல்லையா? பாபா ஹெல்ப் பண்ணி அவரே அழைச்சிட்டு போயிட மாட்டார். அப்படி அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லாரும் அழைச்சிட்டு போய் நாராயணன் ஆக்கணும். நீங்களும் முயற்சி பண்ணணும். நீங்கள் எதை பார்த்தாலும் அது இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. எப்படி சூப்பரில்! ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த உடம்பே தெரியக்கூடாது, வெறும் ஆத்மா தான் தெரியணுன்றார். இப்போ என்ன மாதிரி பயிற்சி இது? மேஜிக்கில் பண்ணுவாங்க. ஒரு ஆள் இருப்பாங்க, ஸ்க்ரீன் எடுத்தோடனே அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து மேஜிக். ஆனால் அதை விட மிகப்பெரிய மேஜிக், நிஜமாலே ஆள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுறாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியல பாருங்கள், அதுதான் பெரிய மேஜிக். எதை பார்த்தாலும் அது இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போவே இப்போ தரம் மட்டமாகிடுச்சு. உக்ரைனு, பாலஸ்தீனு அந்த மாதிரி ஆகிட்டதாகவே இப்போவே நினைங்க. நீங்கள் வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து உங்கள் ராஜ்யத்துக்கு போகணும். இறுதியில் அப்போ பாருங்களா, நீங்கள் இந்த பயிற்சி பக்காவாக பண்ணிங்கன்னா உலக அழிவுக்கு முன்னாடி நீங்கள் பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க தப்பிச்சு. இல்லாட்டினா இங்கே அடி உத மிதியெல்லாம் பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தேவையா இதெல்லாம்? இறுதியில் ரெண்டே விஷயம்தான் உங்கள் புத்தியில் இருக்கும், போகணும் வரணும். எப்படி? இந்த உடம்பை உலகத்தை விட்டுட்டு போகணும், புத்தம் புதிய உலகத்தில் புத்தம் புதிய உடம்புக்கு வரணும். இதை தவிர எந்த ஞாபகமும் இருக்காதுன்றார். ஜஸ்ட் போகிறது வர்றது அவ்வளோதான். நினைவிலேயே இருக்க இருக்க, என்ன பவர்ஃபுல்லான முரளி, நினைவிலே இருக்க இருக்க உங்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்த தீராத வியாதியெல்லாம் தானாகவே குறையும், சந்தோஷம் மட்டும் இருக்குன்றார். நாம் மாதிரி மருந்து இது இல்லையா? ஏன்னா நினைவில் இருக்க இருக்க ஆனந்தம் வரும். ஆனந்தம் வந்தாலே தானாகவே உடம்பு குணமாக ஆரம்பிக்கும்ன்றார். இதுதான் சஞ்சீவினி மூலிகை. இப்போ எப்படி ஒரு கோபம் வந்தால் தானாகவே உடம்புல எல்லா வியாதியும் வருதோ, அதே மாதிரி ஆனந்தம் வரும்போது தானாகவே உடம்புல உள்ள வியாதியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும்ன்றார். அந்த ஆனந்தம் நினைவை சார்ந்து இருக்கணும். ஏன்னா மற்ற ஆனந்தமெல்லாம் உங்களை சரியான நேரத்தில் ஏமாற்றிடும். சம முரளி, வெறும் சந்தோஷம்தான் இருக்கும்ன்றார். நினைவில் அவ்வளோ இருக்குது. ஏன்னா சந்தோஷம் மாதிரி சத்தான டானிக் கிடையாது. அதனால தான் பாபா புரிய வைக்கிறார். குழந்தை வீட்டுக்கு போனது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஸ்கூலு விட்ட உடனே குழந்தைங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமா, அப்படியே ஓடியாருங்க. குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா, அப்படியே ஜெயிலில் பிடிச்சி போட்ட மாதிரி இருக்கும். அப்பா அம்மா வந்து இட்டுட்டு வர வாசலில் நிற்கும்போது பார்த்த உடனே அப்படியே அப்பா அம்மாவை பார்த்த உடனே அந்த கண்ணே அப்படியே சந்தோஷமாக ஆகிடும். அந்த மாதிரி சந்தோஷமாக வரணும் வீட்டுக்கு. அழுதுட்டு வர்றது கிடையாது. ஸ்கூலுக்கு போக தான் அழுவாங்க, வர்றதுக்கு எந்த குழந்தையும் அழுவாது. ஆனால் நீங்கள் ஏன் அழுவுறீங்க? இனிமையான வீடு அதுன்றார். இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய பழைய உலகத்தை மறந்துடுங்கன்றார். இதுக்கு பேர் தான் நினைவு யாத்திரை. நினைவுனால இந்த உலகத்தை விட்டுட்டு பரந்தாமத்துக்கு போகிறது யாத்திரை இது. இப்போ மட்டும்தான் இந்த யாத்திரையை பற்றிய பாபா புரிய வைக்கிறார். இதோட 5000 வருஷம் கழிச்சு தான் வருவார். ஒவ்வொரு கல்பத்திலும் கடைசியில் வரார். வந்து இப்போ என்ன சொல்கிறாரோ அதே தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார். என்னன்னு சொல்லுவார்? அடுத்த கல்பத்தில் மீண்டும் சந்திப்போம்னு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்போ என்னெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்களோ அதையே தான் அடுத்த கல்பத்திலும் கேட்பீங்க. நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து சரியான வழியை உங்களுக்கு காட்டுகிறேன். அது என்னோட கடமை. ஆனால் அந்த வழியை ஃபாலோ பண்ண வேண்டியது குழந்தைங்களுடைய கடமை இல்லையா? வழியை சொல்கிறது டீச்சர் மாதிரி தான். டீச்சர் சொல்லி தான் கொடுக்க முடியும்.
அதை படிக்க வேண்டியது மாணவர்களுடைய கடமை. அந்த மாதிரி சரியான வழி சொல்கிறார். உடம்பை மறந்து நீ மேலே வரணும். அப்போ இந்த தேகதாரிகளையே நீங்கள் ஆணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் வேலையே. அதுக்கு தான் நினைக்க சொல்கிறேன். தன்னை நினைப்பதற்காகவே அல்லாஹ் படைத்தார்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் இந்த உலகத்தை மறப்பதற்காக தான் தன்னையே நினைக்க சொன்னார். அது மட்டும் பாவம் அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் அது இதுன்னு பண்ணுவாங்களா? பாபா வழியையும் காட்டி அவர் கூடவே உங்களை அழைச்சிட்டும் போகிறார். சும்மா வழிதான் அப்படி போ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ராகவேந்திரர், வள்ளலார் இவங்களாம் வழி சொன்னாங்க. அது சரியான வழியா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. யாரையும் அழைச்சிட்டு போகல. ஆனால் பாபா சொன்னது மட்டும் இல்லை, கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறார். இந்த 7 நாள் கோர்ஸுக்கான படத்தை பாபா உருவாக்கி வச்சிருக்கிறார் இல்லையா? இது எதுவுமே கடைசியில் உதவிக்கு வராது. எப்படி சொல்ல, உலகமே அழிவில் இருக்கும், எங்கேருந்து நீங்கள் படத்தை வச்சுருப்பீங்க? இப்போ வெறும் கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினை, அவ்வளோதான் சொல்லுவோம். மேலே இருக்கிற ஒளிப்புள்ளியாக நினை, அவ்வளோதான் ஞானமே. கடைசியில் வரவங்களுக்கு முக்திக்கான முயற்சி தான், வேறு படம் எதுவுமே இருக்காது. இப்போ அழகாக சொல்லியே புரிஞ்சிக்காதவங்க, கேட்காதவங்க அப்போ மட்டும் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அவ்வளோ துக்கத்தில். நான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் வழி சொல்லு, கதையாக சொல்லாதன்னு கோபத்தில் சொல்லுவாங்க. அப்போ முன்னாடியே வந்திருக்கிற நாம் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள். பாபாவே அவருடைய அறிமுகத்தை சொல்கிறத கேட்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த எல்லையற்ற உலக சுயராஜ்ய அதிகாரம்தான் பாபா நமக்கு கொடுக்குற ஆஸ்தி. நேற்று வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைங்க லக்ஷ்மி நாராயணனுடைய மகிமையை பாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாபா அவங்கள குழந்தைங்கன்னு தான் சொல்லுவார் இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் அவங்களுடைய மகிமையை பாடிக்கிட்டு இருந்தவங்க எவ்வளவு உயர்ந்தவராக அவங்க இருக்கிறாங்கன்னு மகிமை பாடினாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைகளே அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக ஆகிறதுக்கான முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் யார் சொல்கிறார்? லக்ஷ்மி நாராயணனை தான் சொல்கிறார். இவங்க தான் போய் மகிமை பாடிட்டு இருந்தாங்க, எவ்வளோ உயர்ந்தவர்ன்ட்டு. எந்த நேரமும் பிரம்மா பாபா பேக்கெட்டில் லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோ இருக்கும். இப்போ அந்த மகிமைக்குரியவராக இவங்களே மாறுவதற்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது நமக்கும் பொருந்தும். இது எதுவுமே சிவபாபாவுக்கு புதுசு கிடையாது. குழந்தைங்களுக்கு தான் இதெல்லாம் புதுசாக அனுபவம் ஆகுது. குழந்தைங்க தான் யுத்த மைதானத்தில் இருக்கிறாங்க. மாயையோடு யுத்தம் பண்ண வேண்டியது நீங்கள் தான். வழி சொல்கிறது மட்டும்தான் பாபாவுடைய வேலை. அங்கே மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் வழி தான் சொல்லுவார். அவர் சண்டை போட மாட்டார். வீண் எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள்னால தொல்லைப்படுறது நீங்கள் தானே. அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை நீங்கள் தானே பண்ணணும். ஸோ இந்த தீராத இருமல், வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா பிரம்ம பாபாவுக்கு, அது அவருடைய கர்ம கணக்கு, அதை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். பாபாவோ ஆனந்த நிலையிலே இருக்கிறார் சிவபாபா. இப்போ பிரம்மா பாபா முயற்சி செஞ்சு கர்மாதித்த நிலையை அடையணும். சிவபாபா எப்போவுமே கர்மாதித்த நிலை தான். அவர் எந்த பந்தனத்திலையும் சிக்கிறது கிடையாது. ஆனால் பிரம்மா பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, எனக்கும் உங்களுக்கும் தான் மாயின் புயல் வருது, கர்மத்தின் சுமை இருக்குது, கர்மத்தின் பாதிப்பு இருக்குது. சிவபாபாவுக்கு கிடையாது. ஸோ இதையெல்லாம் புரிய வைத்து பாபா நமக்கு வழியை காட்டுறார்.
எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இந்த ரதத்துக்கு, சிவபாபாவுடைய ரதம் இந்த பிரம்மா உடலுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, தாதாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு உங்களால் உணர முடியுது. ஆனால் சிவபாபாவுக்கு எதுவும் ஆகாது, பிரம்மா பாபாவுக்கு தான் ஆகும். எப்படி சூப்பராக சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த உடம்புலேருந்து விடுபட்டு இருக்கார். உடல்லே இருந்தால் கூட அந்த உடம்பு என்னது இல்லைன்ற உணர்வில் இருக்கிறதுனால அந்த உடலின் பாதிப்பு சிவபாபாவை பாதிக்காது. அதே மாதிரி தான் நமக்கும் இந்த உடம்பு நம்மளது இல்லைன்ற 100% நிச்சய புத்தியும் உணர்தலும் இருந்தால் உடலின் வலி உங்களை பாதிக்காது. இந்த ஞான மார்க்கத்தில் எந்த குருட்டு நம்பிக்கையும் கிடையாது. எந்த உடல்ல பாபா பிரவேசிக்கிறாருன்றதையும் சொல்றார். இந்த பிரம்மாவுடைய அழுக்கான உடம்புல பல பிறவிகளின் கடைசி நேரத்தில் நான் பிரவேசிக்கிறேன். கடைசி பிறவியில், கடைசி காலத்தில். இந்த பிரம்மா தாதாவும் புரிஞ்சுக்கிறார், நானும் மற்றவர்களை மாதிரி குழந்தை தான் அவருக்கு, சிவபாபாவுக்குன்ட்டு. தாதாவும் முயற்சியாளர் தான், பெர்ஃபெக்டானவர் கிடையாது. அவருக்குள்ளேயும் குறைகள் இருக்குது, அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஸோ பிரம்மாவை மாதிரியே பிரம்மாவின் குழந்தைகளாகிய பிராமணர்கள் நீங்கள் எல்லோருமே அந்த விஷ்ணு பதவியை அடையிறதுக்காகத்தான் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணன்னு சொன்னாலும் விஷ்ணுனாலும் ஒன்று தான். லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம்தான் விஷ்ணு. ஸோ பாபா இதை நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது எதுவுமே புரியாமல் இருந்தோம். நாம் பிரம்மாவை பற்றியும் தெரியாது, விஷ்ணுவை பற்றியும் தெரியாது, சங்கரை பற்றியும் தெரியாது, ஏன் உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாது. எப்போ சிவபாபாவையும் பிரம்மா மற்றும் விஷ்ணு சங்கரை பார்க்குறீங்களோ ஃபோட்டோவில், அப்போ உடனடியாக உங்கள் புத்தியில் பிரம்மா விஷ்ணு ஆகிறதுக்காக தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறோம். இல்லை கவனம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றவர்களுக்கு தெரியாது அவர் யோகத்தில் இருக்கிறாரு. ஆனால் பிரம்மா சிவபாபா உடலுக்குள்ளே, பிரம்மா உடலுக்குள்ளே பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டாரோ அதே வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காரே தவிர, சிவபாபா வந்துட்டார் காவி ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கலாம், பட்டை போட்டுக்கலாம், இப்படியெல்லாம் அவர் நினைக்கல. அப்படியே சாதாரணமாக இருக்கிற இந்த சங்கம யுகத்தில் தான் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடையணும். முன்கூட்டியே உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். சொர்க்கத்தில் நீங்கள் என்ன பதவி அடைவீங்க எல்லாமே காட்சி கிடைச்சிடும். பிறகு இந்த பிரம்மா பாபா ஃபரிஸ்தா ஆகிடுவார். ஃபரிஸ்தா ஆகி தேவதை ஆகிடுவார். நீங்களும் கர்மாதித்த நிலை அடைந்து வரிசைக்கிரமமாக ஃபரிஸ்தாவாகி தேவதையாவீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் எப்போ ஃபரிஸ்தா ஆகுறீங்களோ அப்போ தான் யுத்தம் தொடங்கும். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். நாம் பக்காவை ஆன பிறகு தான் யுத்தமே தொடங்குன்றார். அந்த நேரத்தில் தான் வெட்டுக்காரனுக்கு கொண்டாட்டம், அகப்பட்ட விலங்குக்கு திண்டாட்டம்ன்ற மாதிரி பாபா நினைவிலிருந்து பக்காவாக முயற்சி செய்து கர்மாதித்த நிலை அடைந்தவர்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. அலட்சியமாக இருந்தவங்கெல்லாம் துடின்னு துடிப்பாங்க. ஏன்னா இது மிக உயர்ந்த மனநிலை. உடலையே பார்க்காம, உலகத்தையே பார்க்காம, வெறும் ஆத்மா, சிவ பரமாத்மா, வீட்டுக்கு போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம், இந்த 4 விஷயம் மட்டும் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது சாதாரண மனநிலை கிடையாது. குழந்தைங்க இந்த ஞானத்தை தாரணை பண்ணணும்.
முழு 84 பிறவி சக்கரத்தையும் நான் சுற்றிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சய புத்தி இருக்கணும். இந்த ஞானத்தை உங்களை தவிர வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா 19 ஞானம் இல்லையா? அதுவும் சுயம் பகவானே வந்து தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அந்த ஞானம்? நினைவு. என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. தூய்மையான பாபாவை நினைவு செய்ய செய்ய நீங்களும் தூய்மை ஆகிடுவீங்கன்னு சொல்கிறார். இது உலகத்தில் எங்கேயுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது. நாம் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் தான் பாபாவுடைய குழந்தைகள் ஆகிறோம். அப்பா கிட்டேருந்து நாம் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆஸ்தி அடையிறோம், அவருடையவராக ஆகி. 84 பிறவி சக்கரம் சுற்றிட்டு வந்திருக்கிறோம் முழுசாக. சொர்க்கத்தை எல்லாம் பார்த்துட்டு நரகத்தையும் பார்த்துட்டு மீண்டும் சொர்க்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள், பரமபிதா பரமாத்மா தான் நம்முடைய அப்பா, அவரை நாம் நினைவு பண்ணணும் அப்படின்னு புரிய வைங்க. இல்லை, பரமபிதா பரமாத்மாவை நினைக்கணும்னு புரிய வைங்க. அப்போ தான் அந்த மனிதர்களுடைய புத்தியில் நாம் தெய்வீக இளவரசர்களாக மாறணும், அதற்கான முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க புத்தியில் தோணும். ஸோ தேவதையாக இருந்த நாம் அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ பாபாவை நினைக்க நினைக்க அனைத்தும் வரும்ன்றதை சொல்லணும். இதுதான் புராண கதைகளில் அனைத்தையும் இழந்த பிறகு காட்டில் உட்காந்து தவம் பண்ணும் பொழுது எல்லாம் கிடைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பாபாவை நினைக்கணும், நினைத்து எல்லா விகாரங்களையும் விடணும். ஏன்னா சொர்க்கத்தில் எந்த விகாரமும் இருக்காது. பாபாவை நினைக்க நினைக்க தான் விகாரத்தை விடக்கூடிய சக்தி கிடைக்கும். ஸோ பாபா சொல்கிறாரு, எல்லா விகாரத்தையும் நீங்கள் சந்நியாசம் பண்ணணும் இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே சன்னியாசிகள், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே சந்நியாசம் பண்ணுறோம், பற்றில்லாத அனுபவிக்கிறோம். பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுக்குள்ள சகோதரன் சகோதரிகளாக கூட நினைக்காதீங்க, சகோதரன் சகோதரனாக நினைங்க. ஸோ இதை பற்றி தான் நேற்று ஆழமாக நேற்று பாபா சொல்லியிருந்தார் இல்லையா? சகோதரன் சகோதரி பார்வை கூட ஏமாத்திடுது, அதனால் அந்த ஆத்மா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணுன்ற. அப்படி சகோதரனாக புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு பண்ணுங்க. அப்போ உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கல. இறுதியில் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாதுன்ற. ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்றார். அந்த நேரத்தில் பசி கூட எடுக்காது அந்த ஆனந்தத்தில்ன்றார். நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகணும். லக்ஷ்மி நாராயணன் மாதிரி அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர் ஆகணும். லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்தீங்கல்ல, அந்த குணம் அவங்க முகத்திலையும் அவங்க தோற்றத்திலையும் தெரியுது பாருங்கள். ஆனால் நீங்கள் பாபாவை மறக்கிறதுனால தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதையும் மறந்துடுறீங்க. ஸோ பாபா முரளியில் அன்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு கோபம் வருதுன்னா ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் பாபாவை மறந்துடுறீங்க. அந்த நேரம் பாபாவை நினைக்கல. பாபாவை மறந்தீங்கன்னா தெய்வீக குணத்தையும் மறந்துடுவீங்கன்ற. எவ்வளோ சூப்பர் பாருங்கள். ஏன்னா அன்னன்னைக்கு சொல்கிறது அதுலேயே டெஸ்ட் பேப்பர் வரும்.
நீங்கள் பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் போன சண்டேயில் சொன்ன 5 செகண்ட் பயிற்சி, 5 ஸ்வரூபம், டக் 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 டக்குன்னு போயிட்டு வந்துடுங்க. ஆத்மா சக்திசாலியாக இருக்கும். அடிக்கடி சக்திசாலி ஆக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோபம் வராது. அப்படி இல்லைன்னா நம்ம சக்திசாலியாக இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் பாபாவை நினைக்கல, இந்த பயிற்சியை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வேலையை மட்டும் செஞ்சிட்டோம். வேலை செய்யும்பொழுது தானாகவே உங்கள் மனநிலை மாறும். சேவையே செய்தாலும் அதுக்காக தான் பாபா நினைவோடு சேவை செய்யுங்கன்றார். குழந்தைகள் தனிமையில் உட்காந்து நான் பாபாவை நினைத்து லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும்னு நினைங்க. எப்படி அந்த காதலன் காதலி ஒருவரை ஒருவர் அப்படியே நினச்சி கற்பனையிலே மிதப்பாங்களே, அந்த மாதிரி நான் பாபாவை நினைத்து நாராயணன் ஆக போகிறேன், மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் போதையை ஏற்றிக்கணும். இந்த தெய்வீக குணத்தை எல்லாம் நான் தாரணை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிக்கணும், பேசிக்கணும். இது ஒன்றும் கஷ்டமான முயற்சி கிடையாது, ரொம்ப சின்ன விஷயந்தானே. ஆனால் குழந்தைங்க ரொம்ப கஷ்டமாக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தேக உணர்வில் வந்துட்டாங்க. அதுக்கு தான் பாபா சொல்றார், முதல்ல உடம்பு இல்லையா? அந்த இறந்தப்போ அந்த பானையில் தண்ணியை வச்சு உடைக்கிறாங்களா, அது என்ன? அது உடல் உணர்வை உடைக்கிறது. அதே மாதிரி ஒரு பண்டிகை கூட இருக்குது சுடுகாட்டில், அது பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, சிவராத்திரிக்கு அப்புறம் வரும், மயான கொள்ளை. அதுலேயும் பார்த்திங்கன்னா அம்மனை தரையில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி மண்ணிலே செய்வாங்க. வயிறெல்லாம் பெருசாக வச்சு பண்ணியிருப்பாங்க. கடைசியில் வயிற்றில் ஏறி மிதின்னு மிதிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேக உணர்வு இருக்கிற வரைக்கும் அது அரக்கி மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க இல்லையா? சாமிக்கே அரக்கி மாதிரி பல்லெல்லாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அது அந்த தேக உணர்வை ஃபுல்லாக உடைச்சிட்டா ஆத்மா ஏந்திரிச்சிடும், ஆத்ம உணர்வுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. உடம்புன்றதை ஃபுல்லாக மறக்கிறது தான் ஃபுல் ஆத்ம உணர்வு. ஆத்மாவில் ஒரு அழுக்கு இல்லாமல் நிற்கிறது. இல்லை உடம்புன்னு நினைக்காம காமம் வருமா, கோபம் வருமா, பற்று வருமா, பேரசு வருமா, அகங்காரம் வருமா? இது எதுவும் இல்லைன்னா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா ஆஸ்தி, மிகப்பெரிய ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு அப்பா இப்போ தான் வந்திருக்கிறார். ஆஸ்தி அடையிறதுக்கான நேரமும் இப்போ மட்டும்தான். இந்த உடலில் இருக்கும்போதே முழு ஆஸ்தியை எடுத்துடணும். இந்த உடம்பை விட்டிங்கன்னா அடுத்தது என்ன ஆகும், எங்கே போவீங்க, என்ன முயற்சி பண்ணீங்க, அதுக்குள்ளே உலகம் எவ்வளோ மோசமாகும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாபாவை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிடும். பாபா வந்துட்டாரு, பிரம்மா மூலமாக புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்குது ஸ்தாபனை காரியம். இது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் இது கூட உங்கள் புத்தியிலேருந்து நழுவி போயிடுதுன்ற இல்லையா? சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துடுறீங்க. ஏன்னா இது சூக்ஷ்மமாக நடந்துட்டு இருக்குது. யார் உருவாக்குறா? நம்ம எல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும்? மெயினாக வாயுமண்டலத்தை மாற்றுறோம். விகார வாயுமண்டலத்தை தூய்மையான வாயுமண்டலமாக மாற்றுறோம். எதுக்கு? ஏன்னா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். இதை கூட மறந்துடுறீங்க. அதுக்கு தான் பிரம்மா உடலில் சிவபாபா வந்திருக்கிறார். அந்த எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து உலக ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்கிது. ஜஸ்ட் அவரை நினைச்சா போதும். அவரை நினைத்தாலே புது உலகமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா? பாபாவை நினைக்க நினைக்க எதுக்காக நினைக்கிறோன்னு தெரியும் இல்லை? நம்ம லட்சியம் இல்லாமலாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ புது உலகத்தை எனக்காகவே எடுத்துகிட்டு வந்த பாபான்னு நினைங்க. அந்த எதுக்காக நினைக்கிறோன்றதை சேர்த்து நினைங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்பாவி
கூணு விழுந்த வயதான தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட நல்ல உயர்ந்த பதவியை அடைய முடியும்ன்றார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் இல்லையா. ரொம்ப அந்த அளவுக்கு முடியாமல் இருக்கிறவங்களால சேவை கூட பண்ண முடியாது. ஆனால் நினைவு மட்டும் பண்ணியே அவங்களால உயர்ந்த பதவியை அடைய முடியுன்றாருன்னா நினைவு எவ்வளோ பவர்ஃபுல்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நினைவே ஒரு பெரிய சேவை, மிகப்பெரிய சேவை அது. அந்த சேவை தான் எல்லாரும் வீக்காகவும் இருக்கிறாங்க. பாபா வழி காட்டுறார், அந்த வழியை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஆத்மான்றதில் முதல்ல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ தான் மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆத்மாவில் அழுக்கு இருக்குது, அதை நீக்கணும். நீக்கினா தான் ஆத்மா போய் சொர்க்கத்தில் பிறக்கும். எல்லாமே எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும்? முதல்ல நீங்கள் ஆத்மான்னு நம்பிக்கை வச்சாதான் வரும். அப்பாவுடைய அறிமுகமும் நமக்கு கிடைச்சிருக்குது. நாம் 84 பிறவிகள் முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகணும். அங்கே போய் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வந்து நம்முடைய பாகத்தை நடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம புத்தியில் ஆழமாக உட்காந்துடுச்சா கேட்குறேன் இல்லையா. முடிச்சிட்டேன். எல்லோரும் ஐயோ இந்த உலகம் அழிய பாருங்கள், எங்கேருந்தோ ஒரு எரிக்கல் வருதான், பூமியில் விழுந்துடுமா, அந்த நோய் இந்த நோய், ஏற்கனவே கொரோனா வந்துச்சு, ஒரு பயத்திலே மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் இங்கேருந்து தப்பிச்சு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்னது, நான் பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன். இங்கே என்னுடைய பாகமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ போகிறதுக்கு என்னை தயார்படுத்திக்கிறத தவிர எனக்கு முக்கியமான வேலை எதுவுமே கிடையாது. மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். பிஸ்னஸ் பார்க்குறதா இருக்கட்டும், வேலை பார்க்குறதா இருக்கட்டும், குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும், வீட்டை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செகண்டரி தான். மெயின் என்னது, நினைவு பண்ணி பண்ணி என்னை தூய்மையாக்கி நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், பரந்தாமத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன், பரந்தாமத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன். இதே தான் மைண்டில் இருக்கணும். ஏன்னா இங்கே முடிஞ்சிடுச்சு, கணக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது தான் முடிக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கணும். முடிஞ்சிடுச்சு இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே அந்த உணர்வு வரும்போதுக்கு அந்த கணக்கு முடிஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு கடமையை செய்வீங்க. ஆனால் அவங்க எண்ணிடவங்க கிடையாது. கணக்கு முடிஞ்சிச்சுன்னும் போது தான் நீங்கள் நிம்மதியாக உடலை விட்டு பரப்பீங்க. இல்லாட்டினா ஐயோ நான் போயிட்டா இவங்க என்ன ஆவாங்க, அவங்க என்ன ஆவாங்க. அவங்கவுங்களுடைய புண்ணிய கணக்கு தான் அவங்கள பாதுகாக்குது, நீங்கள் கிடையாது. அவங்களுக்கு புண்ணியம் நல்லா இருந்தால் நீங்கள் இறந்த பிறகு இப்போ இருக்கிறத விட அவங்க நல்லா இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் நான் எங்கே போய் பாபாவை நினைக்கிறது, எப்படி நினைக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் வேலையே கிடையாது. எங்கே நினைக்கிறீங்க? கோயிலில் போய் நினைக்கிறீங்க? இல்லை பாபா ஃபோட்டோ முன்னாடி போய் நினைக்கிறீங்களா? உங்கள் புத்தியில் நினைக்கிறீங்க அப்பாவை. நீங்கள் பாபா ஃபோட்டோ முன்னாடி உட்கார்றது ஹெல்ப் பண்ணும், ஆனாலும் உங்கள் புத்தியினால தானே நினைக்கிறீங்க. சும்மா ஒரு தாத்தான் கூட தான் பார்த்துட்ருக்கலாம். புதுசாக வரவங்க அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் அதுக்கு பேர் யோகாவா? அவர் யாருன்னு உணர்ந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அது புத்தியினால தானே உணர்றீங்க. ஸோ புத்தியினால் நினைக்கணும். பாபா எங்கே போனாலும் நீங்கள் அவருக்கு குழந்தை தான். அதேமாதிரி நீங்கள் எங்கே போனாலும் பாபாவோட குழந்தை தான். அதனால் எங்கே போனாலும் அந்த எல்லையற்ற அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய வேலையே. 24 மணி நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதுதான். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் பாபாவுடைய குழந்தை தான், அவர் உங்களுடைய அப்பா தான். அதனால் அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இங்கே பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பேரானந்த பரவச நிலை அனுபவம் ஆகுது. ஏன்னா நேருக்கு நேராக பாபாவை பார்க்குறீங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனால் மனிதர்கள் ரொம்ப குழம்பிடுறாங்க. சிவனுக்கு எப்படி பிறப்பு ஏற்படும்?
கடவுள் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு சிவராத்திரின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கூட தெரியல இல்லையா. சிவராத்திரி வந்து இரவில் சிவன் பிறந்த தினம்ன்றது கூட அவங்களுக்கு தெரியல. இப்போ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவர் நைட்டு பிறந்தாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது வந்து எல்லைக்குட்பட்ட இரவு கிடையாது. உண்மையில் அது வந்து சிவனுடைய ராத்திரியை தான் அவங்க கிருஷ்ணர் நைட்டில் பிறந்ததா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அரை கல்பத்தின் இரவு, பிரம்மாவின் இரவுன்னு சொல்லுவோம் இல்லையா, துவாபர யுக கலியுகத்தை, அது முடிவுக்கு வந்துடுச்சு. பிறகு பாபா புது உலகத்தை உருவாக்குறதுக்கு வந்தாகணும். இது ரொம்ப ஈஸி தானே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ குழந்தைங்களே இதை தெரிஞ்சுக்கலாம், இது ரொம்ப ஈஸின்ட்டு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். அப்படி இல்லைன்னா 100 மடங்கு பாவம் சேர்ந்துடும். யார் எனக்கு நிந்தனை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களால உயர்ந்த பதவி அடையவே முடியாது. ஸோ பாபாவை நிந்தனை பண்ணிங்கன்னா உங்கள் பதவியே அழிஞ்சிடும்ன்றார். நிந்தனை பண்ணுறதுனா என்ன? கடவுள் இல்லைன்னு சொல்கிறதா? பாபா குழந்தை ஆகியும் இச்சையாக பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, கடும் சொற்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். பாபா சொல்கிறார், ரொம்ப ரொம்ப இனிமையானவராக நீங்கள் இருக்கணும் இல்லையா. நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் இனிமையாக இல்லாட்டினாலே மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸோ ரஃப்பாக பேசுகிறதெல்லாம் தெய்வீக குணமே கிடையாது. நாங்கள் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்போம் பெருமையாக சொல்லுவாங்க, அது தெய்வீக குணம் கிடையாது, அது அசுர குணம். சில சமயம் ஸ்கூலில் சொல்லுவாங்க, அந்த சாரை பார்த்தா எல்லோரும் நடுங்குவாங்க. இது தெய்வீக குணமாக? இது அசுர குணம். ஸோ இப்போ கூட பாருங்களேன், நம்ம ஸ்கூலில் எப்படி வளர்ந்தோன்னா, நாம் படித்த ஸ்கூலுக்கு இப்போ போகிறது கூட நம்ம பயப்படுவோம். அப்போ இருந்த டீச்சரெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி நடந்துருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது உண்மையில் அசுர குணம். நாம் அன்பாக தான் புரிய வைக்கணும். ஞானத்தை புரிய வச்சாலும் சரி, அல்லது மற்றவங்க தப்பு பண்ணால் கூட, ஆக்சுவலாக போலீஸ் வேலை பார்க்குறவங்க கூட திருடங்கிட்ட அன்பாக புரிய வைக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறார். அல்லது சும்மா குரலை மட்டும் அப்படி உயர்த்துங்க, அடிக்கலாம் கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அது வந்து போலீஸ்க்கு மட்டும்தான். நாம் குரலும் உயர்த்தக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெய்வீக குணம் கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, ரஃப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட புரிய வைங்க, இது தெய்வீக குணம் கிடையாதுன்னு அன்பாக புரிய வைங்கன்றார். இந்த கலியுகமே முடிய போகுது. நம்மை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு, ஏன்னா நம்ம சங்கமேகத்தில் வந்துட்டோம். உண்மையில் அவங்களுக்குமே கலியுகம் இப்போ முடிய போகுது, அழிய போகுது. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு எதுவும் தெரியாமல் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 40,000 வருஷம் கலியுகம் இருக்குது, அதனால் ஜாலியாக சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கலியுகம் துக்கத்தை அனுபவிக்கிற இடம். இது 40,000 வருஷம் இருந்துச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? இப்போவே எப்படி ஆகுது? வீட்டுக்கு வீடு சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வெட்டு குத்துன்னு போயிட்டு இருக்குது. இன்னும் 40,000 வருஷம்னா எவ்வளோ கேவலமாக உலகம் போகும்னு யோசிச்சு பாருங்கள். நாளுக்கு நாள் அவங்க இன்னும் தமப்பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு கூட பாவம் அவங்களுக்கு புரியல. குழந்தைகளுக்கு விநாச காட்சிகள் கிடச்சிருக்குது. இன்னும் போக போக உங்களுக்கு பிரம்மா மற்றும் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி கூட கிடைக்கும். பிரம்மா கிட்ட போகும் பொழுது நீங்கள் இவரை மாதிரியே சொர்க்கத்தின் இளவரசர் ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பிரம்மாவுடைய காட்சியும் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சியும் கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
பிரம்மா கிட்ட போனீங்கன்னா கிருஷ்ணர் மாதிரி சொர்க்கத்தின் இளவரசர் ஆவீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஆரம்பத்திலும் இந்த மாதிரி காட்சி கிடச்சது நிறைய பேருக்கு. ஸோ அதனால தான் மனிதர்களுக்கு பெரும்பாலும் பிரம்மாவுடைய காட்சியும் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சியும் சேர்ந்து கிடைக்கும்ன்றார். சிலருக்கு பிரம்மாவுடைய காட்சி கிடைக்கிது, ஆனால் வெறும் பிரம்மாவுடைய காட்சி கிடைக்கும்போது அவங்களால அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியலன்றார். இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பிரம்மாவை தெரியும், அந்த ஊருக்காரங்களுக்கு அவர் ஒரு வைர வியாபாரி அப்படின்ட்டு. ஸோ ஆரம்பத்தில், இப்போ கடைசியில் பிரம்மாவுடைய காட்சி கிடைச்சாலும் யாருக்கும் புரியாது. ஸோ அதனால தான் பிரம்மாவுடைய காட்சியும் விஷ்ணுவுடைய காட்சியும் சேர்த்து கிடைக்கிது. நாராயணனுடைய காட்சி கிடைக்கும்போது ஏதோ கொஞ்சம் அவங்க புரிஞ்சிக்க முடியுது. நாம் இங்கே தேவதை ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. நாம் இப்போ இந்த சிருஷ்டியோடைய முதல் இடைக்கடை பற்றி பாடத்தை படிக்கிறோம். எதுக்காக இதை சொல்லி கொடுக்குறாருன்னா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு தான் சொல்லி கொடுக்குறார் இல்லையா. ஆரம்பத்தில் என்னவாக இருந்துச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஒரு விதத்தில் இதுதான் காரணம், துவாபரகத்தில் இது எமர்ஜ் ஆகி நம்ம கோயில் கட்டுறதுக்கு இல்லையா. அங்கே உண்மையிலே வாழ்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக சிவனுக்கு தானே முதல்ல கோயில் கட்டுறோம். ஸோ இது இல்லாமல் நமக்கு வருமானத்துக்கு ஆதாரன்றார் இந்த ஞானம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஆழமாக சிந்தனை செய்யும் பொழுது நமக்கு தெரியும். ஆத்மா தான் இதையெல்லாம் படிக்குது. ஸோ அதனால் உடல்ன்ற உணர்வையே நீக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா செய்கிறது எல்லாம் ஆத்மா தான், அப்புறம் எதுக்கு உடல்ன்ற உணர்வு இருக்கணும்? எல்லாத்தையும் ஆத்மா தான் பண்ண போகுது, அதற்கான பலனையும் ஆத்மா தான் அனுபவிக்க போகுது. அப்போ எதுக்கு உடல்ன்ற உணர்வை தூக்கிட்டு அலையிறீங்க? ஏன்னா உடல்ன்ற உணர்வில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பாவமாகிடுது, அந்த பாவத்துக்கான தண்டனையும் ஆத்மா தான் அனுபவிக்குது. ஸோ அதனால தான் பாபா சார் எல்லாத்தையும் ஆத்மா தான் செய்யுது. நல்ல சமஸ்காரமோ கெட்ட சமஸ்காரமோ அதுவுமே ஆத்மாவில் தான் இருக்குது. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, என்னை 5000 வருடம் கழித்து சந்திக்கிறீங்க. 5000 வருஷம் முன்னாடி என்னை சந்தித்த அதே குழந்தைங்க தான் நீங்கள். அதே தோற்றத்தோடு சந்திக்கிறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. 5000 வருஷம் கழிச்சு என் குழந்தை அப்படியே இருக்குது. 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அதே குழந்தை. நீங்களும் சொல்கிறீங்க பாபா, நீங்களும் அதே பாபா தான். எங்களை 5000 வருஷம் முன்னாடி சந்தித்து எங்களை மனிதன்லேருந்து தேவதையாக்கின அதே அப்பா தான் நீங்கள். நாங்கள் தேவதைகளாக இருந்தோம், பிறகு அசுரர்களாக மாறிட்டோம் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. தேவதைகளுடைய மகிமையும் பாடுறீங்க, உங்களுடைய குறைகளையும் பாடுறீங்க. இப்போ நீங்கள் மீண்டும் அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பிய தேவதைகளாக மாறணும். ஏன்னா அந்த தேவதைகளின் உலகத்துக்கு நீங்கள் இப்போ போகணும். அதனால் நல்ல முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடையுங்க. ஸோ இப்போ நீங்களே தேவதை ஆகணும். ஏன்னா தேவதைகளின் உலகத்துக்கு நீங்கள் போகணும். அதனால் தேவதைகளுடைய மகிமையை பாடினீங்க இல்லையா. ஸோ அந்த மகிமைக்குரியவர்களாக நீங்களே மாறணும். நல்ல முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடையுங்க. டீச்சர் எல்லோரையும் படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல மார்க்கோடு பாஸ் ஆனீங்கன்னா எனக்கு பெருமை, என்னுடைய பேரும் புகழடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இப்போ 10th +2லலாம் ஒரு பையன் 100 out of 100 எடுக்கிறான் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சருக்கு கௌரவம். ஸோ அந்த மாதிரி தான் பாபாவும் சொல்கிறார். இல்லை, பாபாவுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் உண்மையிலே அதுதானே பாபாவை பெருமைப்படுத்துறது.
இல்லையா? பாபாவை நீங்கள் வேறு எப்படி பெருமைப்படுத்த முடியும்? அப்படி ஆகி காட்டுறதன் மூலமாக தான் நீங்கள் பாபாவை பெருமைப்படுத்த முடியும். நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நான் உங்ககிட்ட வரும்பொழுது உள்ளேருந்து எதுவுமே வரமாட்டேங்குது பாபா, எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், எந்த எண்ணமும் வரமாட்டேங்குது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாபா கிட்ட வந்த உடனே அமைதியாகிடுறீங்க. இந்த உலகமே முடிஞ்சிட்டா மாதிரி உங்களுக்கு உணருது. பிறகு நீங்கள் புது உலகத்துக்கு போவீங்க. அது ரொம்ப ரொம்ப அழகான புதிய உலகம், ரொம்ப அழகான உலகம், உலக அதிசயம்னே பாபா சொல்கிறார் இல்லையா? அப்புறம் பரந்தாமத்தில் உங்களுக்கு ஓய்வும் கிடைக்கிது. ஸோ பரந்தாமத்தில் ஓய்வு எடுத்துகிட்டு சொர்க்கத்தில் வந்து நடிக்கிறோம். ஆனால் சிலருக்கு ஓய்வே கிடைக்கிறது இல்லைன்றார் பிரம்மா பாபா மாதிரி. அப்படி போயிட்டு டக்குன்னு வந்துடுவார். அதுதான் ஆல்ரவுண்டு பார்ட். அதுதான் உண்மையிலே மரணம் இல்லா பெருவாழ்வு, நித்திய ஜீவன் சொல்கிறது இல்லையா? ஆத்மா அங்கே போய் இருக்கிறது தான் மரணம், பாகம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பிரம்மா பாபா மாதிரி நபர்கள் வந்து டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரி வரணுன்றார். ஆனாலும் தமப்பிரதானமாகிறதுலேருந்து அவங்க விடுவிக்கப்படுறாங்க, துக்கத்தை அனுபவம் செய்கிறதுலேருந்து விடுவிக்கப்படுறாங்க, அமைதியும் ஆனந்தத்தை மட்டுமே அனுபவம் செய்கிறாங்க சொர்க்கத்துக்கு வந்து. ஸோ அதனால் அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் நல்ல முயற்சி பண்ணணும். ஸோ எது நாடகத்தில் விதிக்கப்பட்டிருக்குதோ அதை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணணும். ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை செய்யப்பட்டுட்டு இருக்குது. நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை நாமளே ஸ்தாபனை செய்கிறோம், நமக்காக ஸ்தாபனை பண்ணுறோம். அங்கே தான் முக்கியமான விஷயம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முயற்சிக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. எந்த அளவுக்கு சொர்க்கத்தை எழுப்புறதுக்கு நீங்கள் பங்கு வகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி நீங்கள் அடைவீங்க. ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணணும். ஸ்ரீமத்தை கொடுக்கிறது பாபா. ஆனால் அந்த பாபா ராஜா ஆகிறது கிடையாது, சொர்க்கத்துக்கு வர்றதே கிடையாது. அதனால தான் அன்பே சிவம்னு சொல்கிறது. சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை எப்படி அடையிறதுன்ற ஞானம் அவருக்கு தெரியும், ஆனால் அவர் வர்றது கிடையாது. ஸோ அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நாம் தான் ஆகிறோம். ஸோ இது புத்தம் புதிய விஷயம். இதுக்கு முன்னாடி ஒருத்தரும் இந்த மாதிரி விஷயத்தை கேட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாது. நாம் ஸ்ரீமத் படி சொர்க்கத்தின் சுயராஜ்யத்தை இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த ராஜ்யத்தை நாம் எண்ணற்ற முறை ஸ்தாபனை பண்ணி இருக்கிறோம். எண்ணற்ற முறை சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைஞ்சு இருக்கிறோம், இழந்தும் இருக்கிறோம். இந்த சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அல்லது கன்னிகாஸ்திரி வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா மற்ற மனிதர்களை பார்க்க கூட அவங்க விரும்புறது இல்லையா? ஏன்னா மனிதர்களை பார்த்தாலே முதல்ல நினைவு கட்டாகும், அந்த மனிதர்கள் பற்றி நினைவு வரும். இன்னொன்னா அவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் பேசணும்னு வேற தோணும். அது அந்த பரிசுத்தத்துடைய ஈர்ப்பு. அல்லது இவங்களாவது ஏதாவது பேச வேண்டியதாக இருக்கும் தெரிஞ்சவங்க வந்தால். அதனால் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த ஜபமாலையை உருட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க கிறிஸ்துவோடைய நினைவில். அப்படியே அமைதியாக நடந்து போவாங்க. அவங்கள பார்த்து கற்றுக்க சொல்கிறாரு பாபா எப்படி இருக்கணும்ன்ட்டு. யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. கிறிஸ்துவோடைய நினைவில் அவ்வளவு இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கிறிஸ்துவோடைய காட்சி கிடைச்சிருக்கும். அதனால தான் அந்த நினைவிலே இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பாதிரியார்களும் கன்னிகாஸ்திரியும் அப்படி கிடையாது. எப்படி சொல்லிருப்பாங்க, அங்கேயும் கோடியில் ஒரு சிலர் தான் அப்படி அந்த அளவு பக்காவாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். அதே மாதிரி தான் நீங்களும்
கோடியில் சிலர் மட்டும்தான் அப்படி பாபாவுடைய நினைவிலே மூழ்கி இருக்கிறீங்கன்றார். பாருங்கள், கிறிஸ்துவோடு நம்மளை கம்பேர் பண்ணிட்டார். கிறிஸ்தவர்களோட அவங்க நரகத்தில் தான் வராங்க, ஆனால் அவர்களோட கம்பேர் பண்ணி அவங்க அளவுக்கு கூட நீங்கள் நினைக்கலன்னு சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நமக்கு எவ்வளோ வைராக்கியம் வரணும். பாபாவே இப்படி சொல்லிட்டார், நம்ம நினைக்கணும், நினச்சி காட்டுறோம் பாபான்னு சொல்லணும்ல. ஸோ அதனால் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். யாரையுமே பார்க்காம நடந்துக்கிட்டே இருங்க. நினைவில் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. அவ்வளவு சந்தோஷம் வருன்றார். லவ் யூ பாபா. எவ்வளோ சூப்பரான யுக்தியை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். நினைக்க சொல்லியிருக்கிறாரு, சக்கரத்தை சுற்ற சொல்லியிருக்காரு, ஆனால் யாரையும் பார்க்காம நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தேவையில்லாமல் யாரையும் பார்க்கக்கூட தேவையில்லைன்றார். இந்த கலியுகத்தில் என்ன இருக்குது பார்க்குறதுக்குன்னு பாபாவே பார்க்கல. பாபா பார்க்காத உலகத்தை நாம் ஏன் பார்க்கணும்? காந்தாரி கண்ணை கட்டிக்கிறாள்ல, என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் ஏன் பார்க்கணுன்ட்டு. அப்படி நீங்கள் பாபாவை நினைவு பண்ணி பாருங்கள், அவ்வளோ சந்தோஷம் அனுபவமாகுன்றார். தேவதைகள் மிக மிக உயர்ந்தவர்கள், மனிதர்களோ கீழானவர்கள்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் யாருமே தேவதை கிடையாது. பாரதத்துக்காகத்தான் அரை கல்பம் பகல்னும் அரை கல்பம் இரவுனும் சொல்லப்பட்டது. ஸோ பகல்ன்றது சொர்க்கம், இரவுங்கிறது நரகம். பாபா சொல்கிறாரு, நான் ஒவ்வொருத்தருக்கும் சத்கதி கொடுக்கிறேன். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க. ஆனால் எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களும் இங்கே வருவாங்க, இந்த மன்மனாபவ மகா மந்திரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பாபாவை நினைவு பண்ணணும். யார் பாபாவை நினைவு பண்ணுறாங்களோ அவங்கவுங்க தர்மத்தில் உயர்ந்த பதவியை அடைவாங்க. குழந்தைங்க ஆன்மீக மியூசியம் அல்லது ஆன்மீக கல்லூரி திறக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஸோ திறந்துட்டு போர்டு என்ன வைக்கணும்? உலக சுயராஜ்யத்தை ஒரு வினாடியில் அடைவது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதுங்க. பாபாவை நினைவு பண்ணுங்க, சொர்க்க ராஜ்யம் உங்களுக்கு கிடைச்சிடும். நல்லது. நடந்தாலும் சுத்தினாலும் அந்த ஒரு சிவபாபா மட்டும்தான் உங்கள் நினைவில் இருக்கணும். மற்ற அனைத்தையும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி வேணும். ஆக்சுவலாக இதில் என்ன காமெடினா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள ஆர்டிசம்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆர்டிசம் நோய் ஐ கான்டாக்ட் இருக்காதுன்னாங்க. ஆனால் பாபா அப்படி வைக்காதீங்கன்னு தான் சொல்கிறார். ஜென்ரலாகவே குழந்தையாக இருக்கும்போது குழந்தைங்க மற்றவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க, முகத்தை திருப்பிக்குவாங்க. ஸோ குழந்தைத்தனத்துடைய குணத்தில் அதுவும் ஒன்றாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருங்கன்றார். தனிமையில் உட்காந்து நான் எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ பாபா பேரை கலங்கப்படுத்துகிற மாதிரி எந்த காரியமும் செய்யக்கூடாது. தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து ராஜ்யத்துக்கு போகணும், இது மட்டும்தான் சதா உங்களுடைய புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கணும். வரதானம் சேவையில் ஒவ்வொருத்தருடைய சுப விருப்பத்தை பெறுவதன் மூலமாக வெற்றியின் சொரூபமாகி நல்ல பலனை பெறுங்கள். அதற்கு விளக்கம், நீங்கள் எந்த விதமான சேவை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதில் அனைத்து ஆத்மாக்களின் சகயோகத்தின் பாவனை நிரம்பி இருக்கணுன்றார். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பாபாவே தனியாக இந்த சேவையை பண்ணலையே. ஸோ இந்த சேவை எப்போவுமே ஒரு கூட்டாக செய்யும்பொழுது மட்டும்தான் வெற்றி பெறும். அது நீங்கள் எந்த விதமான சேவை செய்தாலும் சரி. ஸோ அதனால தான் எல்லாருடைய சகயோகத்தின் உணர்வு இருக்கணும்.
நானும் அந்த சேவைக்கு ஒரு கருவியாக இருக்கிறேன்ற உணர்வு வரணும். சந்தோஷமான உணர்வு இருக்கணும், சுப உணர்வு இருக்கணும், இது வெற்றி அடையணும், இது எங்கள் சேவைன்ற உணர்வு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஈஸியாக வெற்றி அடையும்ன்றார். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் செய்ய போகிறாங்கன்னா வீட்டில் உள்ள அனைவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க, குறிப்பாக பெரியவங்க கிட்ட. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி சுப விருப்பம், சுபபாவனை, சகயோக பாவனை, இது எல்லாம் நாம் செய்யக்கூடிய சேவைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சேவை செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறோம், என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி டிஸ்கஸ் பண்ணுற சேவை தான் வெற்றி பெறும். ஸோ டிஸ்கஸ் பண்ணாமல் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா பட் விரும்பி வருவாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் அதில் பங்கு வகிக்கிறாங்க, என்னுடைய ஆலோசனையும் அங்கே கேட்கப்படுதுன்னும்போது அது பயங்கர ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஸோ அப்படி தான் அவங்கள திருப்திப்படுத்த முடியும். ஸோ அப்படி எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் எல்லாருடைய சுப விருப்பமும் நல்ல எண்ணமும் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருடைய திருப்தின்ற சக்தியினால் உங்களை நிரப்பிக்கோங்க. எல்லோரும் திருப்தியாக இருக்கணும் அந்த சேவையில். அப்போ தான் சக்திசாலியான பழம் வெளிப்படும், பலன் வெளிப்படும், நிறைய பேர் பாபா குழந்தை ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேவை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான யுக்தி. ஸ்லோகன்: எப்படி பாபா எப்போவுமே உள்ளேன் ஐயா சொல்கிறார் இல்லை, எஜமானனே சலாம் அலைக்கும், நான் வந்துவிட்டேன், ஆஜராகிவிட்டேன்னு சொல்கிறாரு இல்லையா நமக்கு. அந்த மாதிரி நீங்களும் பாபா சொல்கிற ஒரு விஷயத்துக்கும் உள்ளேன் ஐயா, வந்துட்டேன் பாபா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா புண்ணிய கணக்கு சேமிப்பாயிட்டே இருக்கும். அதாவது அமிர்த வேலை தொடங்கி தூங்குற வரைக்கும் பாபா சொன்ன ஸ்ரீமத்தை எல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் பாபான்னு சொல்கிறதோடு செய்யவும் செய்யணும். அப்போ தான் புண்ணிய கணக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது பாபாவுக்கு. இது இல்லாமல் நம்ம கூட சேவை செய்கிறவங்களுக்கும் உதவி தேவைப்படும் போதும் உள்ளேன் ஐயா அப்படின்ட்டு நீங்கள் சேவை செய்ய செய்ய அவங்களுடைய ஆசீர்வாதம், புண்ணிய கணக்கு எல்லாமே உங்களுக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.